காட்டு நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, 2 காட்டு நெல்லிக்காய் சின்ன மிக்ஸி கப்பில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அடிச்சுட்டு அதில் ஹனி போட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஹனி போட்டு குடிக்கும்போது ஹனி ஸ்கின்னை க்ளோ பண்ணும். இப்போ நிறைய கேர்ள்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ஆயிலி ஸ்கின், ஹனி போட்டால் இன்னும் ஆயிலியாக எனக்கு தெரியும். இல்லை, எந்த அளவுக்கு ஸ்கின் வந்து மாய்ஸ்சராக இருக்கோ ஆயிலியாக இருக்கோ அந்த அளவுக்கு சுருக்கங்கள் வராது. கொஞ்சமாக முல்தானி மெட்டி இல்லைனா வந்து பாருங்கள் பயிறு மாவு இல்லைனா உளுந்து மாவு இல்லைனா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம்ப்பா. இந்த மாவில் வந்து பாருங்கள் கொஞ்சோண்டு பச்சை பால் போட்டு ஹனி போட்டு ஒரு பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டாக்ஸின்ஸ் அந்த அளவுக்கு ரிலீவ் ஆகும். கண்டினியூஸாக செய்ய 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 டாக்ஸின்ஸே பாடியில் இருக்காது. நம்ம பாடியை டீடாக்சிஃபை பண்ணணும், இங்கே போடுறோம் இத்தனை ஆயிரம் கொடுக்குறோம், அங்கே போடுறோம் இத்தனை லட்சம் கொடுக்குறோம், அதெல்லாம் கிடையாது. சிம்பிளான மெஷர்ஸ் இருக்குது. டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு தினம்தோறும் ஆயில் புல்லிங் பண்ணிக்கலாம்னா போதும். அப்போ பிள்ளைங்க தமனா மாதிரி கலராக இருக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? தமனா என்ன செய்கிறாங்களோ அது செய்யணும் இல்லைங்களா? ஆக இது ஒரு சிம்பிள் விஷயம் தானேப்பா. இதை போட்டு தேய்ச்சி குளிச்சா போதும். இப்போ வந்துட்டு அந்த ஹனியை வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு எப்படி போடணும்னு நீங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. அந்த ஹனி எந்த விதமாக இன்டேக் பண்ணால் எப்படி எல்லாம் ரிசல்ட்ஸ் வரும், அது எப்படி எல்லாம் சாப்பிடலாம்? ஓகே, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாப்பா இப்போ ஹனியை இன்டர்னலாக எடுக்கணும். இப்போ நம்ம காஸ்மெட்டிக் ஓரியன்டாகவே போயிடலாம், பிள்ளைங்க அழகு சார்ந்தே போயிடலாம். இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக இருக்கணும், உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கணும், நோய் வராமையும் தடுக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சொல்கிறத விட இப்படி சொன்னால் பிள்ளைங்க செய்வாங்க. அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னாப்பா, காலையில் நெல்லிக்காய் ஜூஸ், காட்டு நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, 2 காட்டு நெல்லிக்காய் சின்ன மிக்ஸி கப்பில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அடிச்சுட்டு அதில் ஹனி போட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஹனி போட்டு குடிக்கும்போது ஹனி ஸ்கின்னை க்ளோ பண்ணும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி ரிங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நோயும் வராமல் தடுக்கும், அவங்கள அழகாகவும் வைக்கும். அதுக்கும் மேலே காட்டன் நெல்லிக்காய் இட்ஸ் ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி. இப்போ நீங்கள் குளூட்டோத்தியான் டேப்லெட்ஸ் அவங்க வாங்கினா கூட அது கூட விட்டமின் சி கொடுக்குறாங்க. பிள்ளைங்க 4000 5000 8000 கொடுத்து வாங்குறதுல கூட விட்டமின் சி டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி டேப்லெட் பேஸில் எடுக்காமல் இந்த மாதிரி எடுக்கலாம் இன்டர்னலாக. காலையில் இப்போ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க, சாப்பிடாம பட்னி கிடக்கிறத விட ஃப்ரூட் சாலட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஃப்ரூட்ஸ்னால் 1 லிட்டர் ஜூஸ் 2 லிட்டர் ஜூஸ்லாம் குடிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 250 கிராம் ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா, அதை நம்ம லிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணும். தண்ணி அடித்தா ப்ராசஸ் பண்ணுறது நம்ம லிவர் தான். நிறைய பழம் சாப்பிட்டாலும் ப்ராசஸ் பண்ணுறது நம்ம லிவர் தான். நம்ம வந்து ஸ்கின் நல்லா இருக்கணும், நான் டயட்டிங் இருக்கேன், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க அப்படின்னா லிவரில் ஃபேட்டி லிவர் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லிவர் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றதுலாம் அதிகபட்சம் 250 to 300 கிராம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதில் ஹனி போட்டு எடுத்துக்கலாம். இப்படி இந்த 2 விதத்தில் பிள்ளைங்க எடுத்தனாலே இன்டர்னலும் க்ளோ இருக்கும், இன்டர்னலும் நோய் இல்லாமல் இருப்பாங்க, எக்ஸ்டர்னலாகவும் நல்ல க்ளோ அப்படின்றது இயற்கையாகவே வந்துடும்ப்பா. இது எக்ஸ்டர்னலாக எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்னலாக நம்ம ஒரு ஜூஸ் சொல்லியிருக்கோம். எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னாப்பா அவங்க என்ன பவுட்ரு ஒரு பேக் போடுறாங்க அப்படின்னாலும் அதில் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்னா சிம்பிளாக ஒரு பேக் சொல்லலாம், முல்தானி மெட்டி. அது வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி. இப்போ நிறைய கேர்ள்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ஆயிலி ஸ்கின், ஹனி போட்டால் இன்னும் ஆயிலியாக எனக்கு தெரியும். இல்லை, எந்த அளவுக்கு ஸ்கின் வந்து மாய்ஸ்சராக இருக்கோ ஆயிலியாக இருக்கோ அந்த அளவுக்கு சுருக்கங்கள் வராது. அப்போ ஆயிலை இவங்க நிறைய கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பட் பியாண்ட் தட் எனக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்கின்னாக இருக்குது, நான் பயங்கர ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக முல்தானி மெட்டி எடுத்துகிட்டு, ஒரு பேஸ் வேணும் இல்லைங்களா, கொஞ்சமாக முல்தானி மெட்டி இல்லைனா வந்து பாருங்கள் பயிறு மாவு இல்லைனா உளுந்து மாவு இல்லைனா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம்ப்பா. இந்த மாவில் வந்து பாருங்கள் கொஞ்சோண்டு பச்சை பால் போட்டு ஹனி போட்டு ஒரு பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலராக அப்ளை பண்ண நிறைய வந்து பாலிவுட் செலிபிரிட்டிஸ்லாம் நம்ம பார்க்கலாம், இன்னமும் ரொம்ப க்ளோவாக இருப்பாங்க. நேச்சுரலான விஷயம். நம்ம ரேகா மேடம்லாம் பார்த்துருப்போம், அவங்க ரொம்ப ஏஜ்டு, ஸ்டில் அவங்க ரொம்ப யங்காக இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்களோட யோகா, அவங்களோட எக்ஸ்டர்னல் பேக்ஸு, இதெல்லாம் எல்லாமே அவங்க வந்து நேச்சுரல் ஓரியன்ட் தான். எதுவுமே உங்கள் க்ரீம்ஸு காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஆக இந்த மாதிரி ஒரு பேக் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் தலைக்கு வந்து ஹனி போடக்கூடாது அதெல்லாம் இல்லைப்பா, தாராளமாக போடலாம். தலைக்கு என்ன பேக்கு அப்படின்னா, இந்த நீலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவுரி வந்து பாருங்கள், இப்போ முடி வெள்ளையாக இருந்தால் தான் போடணும் அப்படின்றதில்ல. பொதுவாகவே வந்து சித்தர்கள் வாக்கு என்னென்னா, நீலியும் நெல்லியும் இல்லாத தலையினோட ஒரு எண்ணெய் எதுவுமே கிடையாது. அது செய்கிற மாதிரி தலைக்கு எதுவுமே யாருமே நல்லது செய்யறதில்ல அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ வேணும்னா அவுரி போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து பாருங்கள் தாராளமாக போடலாம். அது கொஞ்சமாக கலரிங் ஏஜென்ட், அது ஒரு ஒய்லட் கலர் தான் கொடுக்கும், அது வந்து இந்த கலர் கொடுக்காது. கொஞ்சமாக வந்து பாருங்கள் அந்த அவுரி பொடி, நீலி பொடி, கொஞ்சமாக கரிசலாங்கண்ணி, பிரிங்ராஜ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கரிசலாங்கண்ணி இல்லாத எதுவுமே கிடையாது. தலைமுடியினோட எந்த ஒரு ஆயில் எடுத்தாலும் சரி, சீரம் எடுத்தாலும் சரி, அதில் கரிசலாங்கண்ணின்றது இருக்கும்.
எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அப்போ வந்து பாருங்க கொஞ்சமாக அவுரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கணக்கு சொல்லலாம், சின்ன முடி சொல்லிக்கலாம். ஒரு ஸ்பூன் அவுரி, ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிங்கராஜ் கரிசலாங்கண்ணி, ஒரு ஸ்பூன் நெல்லிப்பொடி, இது மூணுத்தையும் கலந்து இதனோட கொஞ்சம் பச்சை பால் போட்டு ஒரு ஸ்பூன் தேன் போட்டுட்டு இதை வந்து தலைக்கு அப்ளை பண்ணால் அந்த நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் முடியில் ஒரு ஷைனிங் தெரியும்ப்பா. நம்ம ஷாம்பு விளம்பரத்துலலாம் பார்ப்போம், முடிவு நல்லா ஷைனிங்காக இருக்கும், அது ஷைன் பேக் போடுறாங்க. இயற்கையாகவே அந்த ஷைனிங் வரும், இயற்கையாகவே ஹனி போடும்போது அந்த ஷைனிங் வரும்ப்பா. அந்த ஜெல் ஃப்ளாக்ஸீட் ஜெல் போடும்போது அந்த ஷைனிங் வரும். ஸோ பிள்ளைங்க அப்படி போட்டுக்கலாம். முடி வந்து வெளுத்து போயிடும், முடி நரைச்சி போயிடும், அது எதுக்குமே ஹனிக்கு அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது, கெப்பாசிட்டியே கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர், ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா ஆயில், இந்த தேங்காய் எண்ணெய் வந்து இப்போ நிறைய யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது விலாவரியாக யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. எதுனாலும் தேங்காய் எண்ணெய் வெயின்றாங்க. அது எங்களுக்கு கேட்கவே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. என்ன தேங்காய் எண்ணெய் தான் வைக்க சொல்ல போகிறாங்க, நம்மளே வச்சிடலாம், இல்லை நம்ம அதை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பட் அந்த தேங்காய் எண்ணெயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது உடல் ரீதியாகவும் நம்ம ஸ்ட்ரெஸ் ரீதியாகவும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதில்? கண்டிப்பாப்பா. இப்போ தேங்காய் எண்ணெய் அப்படின்னு எடுக்கிறோம்ப்பா. இப்போ ஆயில் புல்லிங் அப்படின்னு ஒன்று சமீப காலத்தில் கொஞ்சம் சமீப காலம் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த ஜோதிகா மேம் இதயம் நல்லெண்ணெய் ஆடு வரும்போதெல்லாம் அந்த ஆயில் புல்லிங் வந்து இதயம் நல்லெண்ணெய் வச்சே வந்துச்சு இல்லைங்களா. அதோட முடிஞ்சு போச்சு, அது இப்போ யாரும் செய்யறதில்ல. ஆக்சுவலி அந்த ஆயில் புல்லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னாப்பா அது அந்த ஆயில் புல்லிங் பண்ணும்போது அதில் ஏகப்பட்ட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குப்பா. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் புல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா வாயில் கொஞ்சம் கொப்பளிச்சுட்டு கொஞ்சம் அரிசியை மின்னுட்டு அதை போட்டிங்கன்னா கோழி அதை சாப்பிட்டுச்சுன்னு செத்து போயிடும். டாக்ஸின்ஸ் அந்த அளவுக்கு ரிலீவ் ஆகும். கண்டினியூஸாக செய்ய டாக்ஸின்ஸே பாடியில் இருக்காது. நம்ம பாடியை டீடாக்சிஃபை பண்ணணும், இங்கே போடுறோம் இத்தனை ஆயிரம் கொடுக்குறோம், அங்கே போடுறோம் இத்தனை லட்சம் கொடுக்குறோம், அதெல்லாம் கிடையாது. சிம்பிளான மெஷர்ஸ் இருக்குது. டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு தினம்தோறும் ஆயில் புல்லிங் பண்ணிக்கலாம்னா போதும். அந்த ஆயில் புல்லிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி எள்ளெண்ணெய், அதை விட்டால் தேங்காய் எண்ணெய் வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாகவே ஆயில் புல்லிங் பண்ணும்போது டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுனால ஸ்கின் நல்ல க்ளோ இருக்கும், கண்ணு வந்து பிரகாசமாக இருக்கும், முடி சீக்கிரம் நரைக்காது, உடம்புல வந்து சோர்வு அப்படின்றது வராது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வச்சு ஆயில் புல்லிங் பண்ணுறது. ஒரு சிலருக்கு அந்த நெல்லெண்ணெய் ஸ்மெல்லே ஒத்துக்காது, ஒரு காட் இருக்கும், ஒரு மாதிரி காட் இருக்கும். இன்னொன்று நெல்லெண்ணெய் பண்ணும்போது சாப்பாடு டேஸ்ட்டு தெரியல அப்படிம்பாங்க. ஸோ எய்தர் அந்த ஜிஞ்சலீஸ் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் பண்ணலாம். பெஸ்ட்டு கோகோனட் ஆயில் பண்ணிக்கலாம், அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னால. ஃபஸ்ட்டு இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், தினம்தோறும் நம்ம தலைக்கு எண்ணெய் அப்படின்னு வச்சு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அரை மணி நேரம் ஊறிட்டு தலை குளிச்சுக்கோங்க. நீங்க வந்து எங்களை மாதிரி முன்னாடி எண்ணெய் வச்சு குளிச்சிடலாமா? அது ப்ரீ ஆயிலிங் நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் இருக்கிறீங்க, அப்புறம் குளிச்சிடுறீங்க. நாங்க சொல்றது அப்படி இல்லை தம்பி. நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்கெல்லாம் கிளினிக்கே தலைக்கு எண்ணெய் வச்சுன்னு போவோம். சரி விடுங்க, எங்க வயசு வேற உங்க வயசு வேற. பட் பியாண்ட் தட் இப்ப நீங்க பண்றதுனா எப்படி பண்ணலாம்னாப்பா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எண்ணெய் வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கேல்ப்புக்கு எண்ணெய் வைக்கணும் தம்பி. ஸ்கேல்ப்புக்கு எண்ணெய் வச்சுட்டு ஒரு ஷவர் கேப் போட்டுக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா, அது அப்படியே அந்த மாய்ஸ்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கு, அந்த ஹேரில் மாய்ஸ்சர் லாக் ஆகிறதுக்கு இட்ஸ் அ பெஸ்ட் கண்டிஷனர். அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட். தலையில் பலவிதமான இந்த ஸ்கேல்ப் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தேங்காய் எண்ணெய் பாதுகாக்கும். அதை விட பெஸ்ட் என்ன, அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னப்பா, பாடி ஹீட்டை டெய்லி ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை டெய்லி தணிக்கிறது தேங்காய் எண்ணெய் கொண்டு. நம்ம வந்து பாருங்க, குளிக்கிறது அப்படின்னாலே தலை குளிக்கிறது தான். நம்ம நேராக போகிறோம், குளிச்சுட்டு வந்துடுறோம், உடம்பு குளிச்சுட்டு வந்துடுறோம். குளிக்கிறதுனாலே தலை குளிக்கிறது தான். எதுக்கு நம் முன்னோர்கள் தலை குளிக்கிறது டெய்லியே காலையில் தலை குளிங்க அப்படின்ற ஹேபிட் வச்சாங்க. ஆனால் அவங்க ஷாம்பு போட்டு குளின்னு சொல்லலை, சும்மா குளின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னாப்பா, தினம் நம்ம உடம்புல ஜடரா அக்னி அப்படிம்பாங்க. பாடி ஹீட்டை வந்து எழும், அதாவது தினம் உற்பத்தி ஆகக்கூடிய ஹீட்டை தலை குளிக்கும் போது தினம் செட்டில் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. இப்போ நிறைய பேருக்கு சைனசைட்டிஸ் காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது, அதனால தினம் தலை குளிக்கிறதுக்கு கவலைப்படுறாங்க. அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸாவது தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சு, தேங்காய் எண்ணெயே போதும். எள்ளெண்ணெய் வச்சா தலைவலி வந்துடுது, தலை பாரம் வந்துடுது, உடம்பு எனக்கு சளி பிடிச்சிக்குது, இப்படி ஏகப்பட்ட விஷயம் என்ன பண்ண முடியும் நாங்கள் கூட தான். அப்போ தேங்காய் எண்ணெயாவது வைங்க, வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு 3/4 மணி நேரம் ஊறிட்டு தலை குளிச்சுக்கணும். தலை குளிக்கும் போது அந்த பாடி ஹீட் குறையும்ப்பா. பாடி ஹீட் குறையுது அப்படின்னாலே நிறைய நோய்கள் வராது. ஓகேங்களா? அது நீங்கள் டெய்லியே எண்ணெய் வச்சு பாருங்களேன், கண் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு.
கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். கண்ணு இப்போ வந்து கண்ணுலேருந்து சூடாக காற்று வர மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் டெய்லி தலைக்கு எண்ணெய் வைங்களேன், கண்ணுலேருந்து சில்லுன்னு காற்று வர்றதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் குழந்தைங்க முதல் கொண்டு ரொம்ப பெரியவங்க கூட தோல் வறண்டு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தேங்காய் எண்ணெய் தடவுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? நிறைய விஷயத்து கையில் புண்ணா தேங்காய் எண்ணெய் தடவு, வாயில் புண்ணா தேங்காய் எண்ணெய் வை, இங்கே கார்னரில் புண்ணு வந்துருச்சா தேங்காய் எண்ணெய் வை, அடிபட்டுருச்சா மஞ்சள் வை, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வை டெய்லி. எதுக்கு? அந்த அளவுக்கு அதில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குப்பா, அதனால தேங்காய் எண்ணெய் வைங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கும் மேலே இந்த குடல் புண்ணுக்கெல்லாம் இன்டர்னலாக நாங்கள் தேங்காய் எண்ணெய் டெய்லி 1 ஸ்பூன் எடுக்க சொல்லுவோம். இப்போ நடுவில் டெய்லி 3 ஸ்பூன் நெய்யை குடிங்க, குடிச்சிட்டு சுடு தண்ணி குடிங்க, ஏறி ஏறி இறங்குங்க, இப்படிலாம் வந்துச்சு பார்த்தீங்களா? தேங்காய் எண்ணெய் குடித்தாலும் சேம் பெனிஃபிட். 3 ஸ்பூன்லாம் குடிக்கக்கூடாது, 1 ஸ்பூன் சஃபிஷியன்ட். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இந்த குடல் புண்ணெல்லாம் ஆத்துறதுக்கு குடிக்கிறது, வயிற்றுக்குள்ளே இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும். சரிங்களா? அது ஒன்று பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பேக் அப்ளை பண்ணுறோம். கேர்ள்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு எத்தனையோ விஷயம் செய்கிறாங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை உடம்பு ஃபுல்லும் தேய்ச்சிட்டு 1/2 மணி நேரம் ஊறிட்டு அவங்க ஜெல் போட்டு குளிக்கலாம், சோப் போட்டு குளிக்கலாம், எதுனாலும் குளிக்கலாம். முடியும்னா இந்த பாசி பயிறு மாவு, கடலை மாவு அந்த மாதிரி போட்டுக்கலாம். கடலை மாவு கொஞ்சம் ட்ரை ஆகும், அந்த கடலை மாவுலேயும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு பால் ஊற்றி தேய்ச்சி குளிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின்னும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்டர்னலா. பட் இப்போ நிறைய கேர்ள்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க, இந்த வெயிலுக்கு அதுவுமா நான் வந்துட்டு ஒர்க் போகிற டைம்ல இந்த தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி காலையில் உட்கார்றதுக்கே எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்படி ஸ்கிப் பண்றாங்க. அப்படி அந்த ஸ்கிப்பிங் டைமுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கு? ஏன்பா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி உட்காடுறாங்க? உட்காரணுன்ற அவசியமே இல்லையே. இப்போ அவங்களுக்கு தேய்ச்சி உட்கார முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அவங்க குளிக்கிறதுக்குன்னு பாத்திங் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அந்த பவுடரில் தேங்காய் எண்ணெய் போட்டு கொஞ்சம் பால் இல்லை தண்ணி போட்டு அதை தேய்ச்சி குளிக்கலாம். ஓகே ஓகே. சோப்பே இல்லாம இதே சோப். ஆமா, இதே சோப். எதுக்கு சோப்பு? சோப்புல என்னப்பா இப்போ நிறைய நான் ஒரு ரீசெண்டா வந்து தமனா மேடம்னோட ஒரு இது பார்த்தேன் இன்டர்வியூ. அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து மாசத்துல 1 முறையோ 2 முறையோ தான் சோப்பு போடுவேன், அதிகபட்சம் 3 முறை தான் சோப் போடுவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்காக அவங்க கலர் அதுலயே வந்துருச்சு நம்ம எடுத்துக்க முடியாது. பட் ஷீ இஸ் மெயின்டைனிங். அவங்க 30+ இல்லைங்களா, 31 32. அது வந்து இந்த காலத்துல சாதாரண வயசு தான், 31 வயசு அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் அவங்க செலிபிரிட்டி இல்லைங்களா, அவங்க ஸ்டில் வந்து ஒரு 20 வயசுல பார்த்த தமனா மாதிரியே தான் இப்பயும் இருக்காங்க இல்லைங்களா? 32. ஆமாம், கொஞ்சம் கூட குறையல. பிகாஸ் அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ பிள்ளைங்க தமனா மாதிரி கலராக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? தமனா என்ன செய்கிறாங்களோ அதை செய்யணும் இல்லைங்களா? ஆக இது ஒரு சிம்பிள் விஷயம் தானேப்பா. இதை போட்டு தேய்ச்சி குளிச்சா போதும். அப்போ என்ன ஆகுனா, குளிச்சிட்ட பின்னாடியும் வந்து பாருங்க, குளிச்ச பின்னாடி அவங்க கை தொட்டாங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள தொட்டால் எந்த மாதிரி ஒரு பேபி ஸ்கின்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ண பேபி ஸ்கின் டோனே வரும்பா. நம்ம பெருசாக யோசிக்கணுன்றது இல்லை. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான்ப்பா. ஆனால் நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம பல 1000 செலவு பண்றோம் இந்த மாதிரி சிம்பிளான விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்காக தான் இந்த மேமை கூப்பிட்டு தெரிய வைக்கிறோம். உங்க மூலியமா அவ்வளவு செலவு பண்ணாதீங்க, இப்படியும் இருக்கு அப்படின்றது நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேள்வி என்னன்னா, அந்த தேங்காய் எண்ணெயை இந்த ஃபேஸ் பேக் மாதிரி என்னென்ன வகைகளில் அதை யூஸ் பண்ணலாம்? தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் பேக் இருக்குப்பா. இப்போ வந்து பாருங்க, இப்போ பிள்ளைங்க இந்த பீட்ரூட் மேலே ரொம்ப கிரேஸாக இருக்காங்க இல்லைங்களா? ஆமாம், பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பீட்ரூட்டு கேரட் ஃபேஸ் பேக்கே சொல்லலாம். அதை விட்டால் பப்பாயா ஃபேஸ் பேக் 3 சொல்லலாம். ஆக்சுவலி இந்த பீட்ரூட் ஃபேஸ் பேக் அப்படின்றது என்னென்னப்போ, சின்ன இவ்வளோண்டு பீட்ரூட் எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பீட்ரூட் தனியாக, கேரட் தனியாக, பப்பாயா தனியாக. பப்பாயா நல்லா பழுத்தது தான் எடுத்துக்கணும். பழுத்தது மீடியமாக பழுத்தது எடுத்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சுக்கணும். இப்போ காயிற வெயிலில் 5 நாளில் காஞ்சிடுப்பா, நல்ல சுக்காவாக காஞ்சிடும். ஆமாம், காய வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக வேணும்னாலும் அப்பப்போ போட்டுட்டு செஞ்சுக்கலாம். அந்த பவுட்ரு எடுத்துகிட்டு அந்த பவுட்ரோட கூட வந்து பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கலந்துக்கணும். தேங்காய் எண்ணெய் கலந்துட்டு கொஞ்சமாக ஹனி கலந்துக்கணும். ஹனி கலந்துட்டு அது என்ன ஸ்கின் டோனாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, அது ஆயிலி ஸ்கின் டோனாக இருந்தாலும் சரி, எக்ஸசிவ் ட்ரையாக இருந்தாலும், இல்லை அந்த மீடியம் ஸ்கின் டோன் எப்படி இருந்துச்சுனாலும் இதை இவங்க ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ண இந்த பீட்ரூட் ரெகுலராக போடும்போது என்ன ஆகும் அப்படின்னப்ப, ஒரு பிங்க் ஷேட் ஃபேஸில் வரும். கொஞ்சம் அவங்க வெயிலில் போயிட்டு வந்தாங்க, ஒரு டார்க் பிங்க் ஷேட் வரும். பப்பாயா போட க்ளோ வெள்ளையாக தெரிவாங்க. ஓகேங்களா? இந்த கேரட் போட அந்த ஒரு பீச் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பீச் க்ளோ அப்படிம்பாங்க. அந்த பீச் க்ளோ தெரிய ஆரம்பிக்கும்பா. ஆனால் பிள்ளைங்க எக்ஸ்டர்னலாக இதெல்லாம் பண்ணுறதோட கூட இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து டெய்லி எடுத்துக்கும் போது ஸ்கின் இன்னும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், உடல் உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். தோலையே கான்சென்ட்ரேட் பண்ணால் எப்படி, உடம்பையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்ல. அப்போ உடல் உள்ளுறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வைட்டமின் சி, இம்யூனிட்டி நல்லா இருக்கும், எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கும். எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கனாலே நிறைய நோய் வராதுப்பா.
ஸோ இன்டர்னலாக இதையும் எடுத்துக்கணும். ஓகே ஓகே, நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய விஷயங்கள் இந்த வாட்டி வந்து நிறைய நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோலலாம் நம்ம கண்டிப்பாக மக்களுக்கு தெரிஞ்சு நம்ம எனக்கு தெரிஞ்சதாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும், மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அதுக்கு ரொம்ப பெரிய ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, இந்த வீடியோ வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம மக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க யூஸ் பண்ணட்டும், லெட்டம் யூஸ் பண்ணிட்டு அவங்க போடட்டும். அப்பதானே பாக்குறவங்க அதே மாதிரி செய்வாங்க. ஒரு அக்கா சொல்லிட்டாங்க, ஒரு மேடம் சொல்லிட்டாங்க, ஒரு வயசு புள்ள சொல்லிடுச்சுன்னா அடுத்து எல்லாரும் செய்வாங்க. அதனால மேம் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சஜஷன் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி எல்லாம் கேட்கலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி மேம். நன்றிப்பா.